ஒருத்தர் நமக்காக ரத்தம் சிந்தது நிமித்தம், ஒருத்தர் எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையில் போனது நிமித்தம் நான் எப்படி பாவிகளாக மாற முடியும், இல்லை நான் எப்படி நீதிமான் ஆக முடியும், நான் எப்படி இறைவன்ட்டு போய் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. இதுக்கு ஒரே பதில் பார்த்தீங்கன்னா அதே வசனம் தான் சொல்லுது. ஒரு மனுஷனாலே நாம் பாவிகளாகப்பட்டோம். இன்னைக்கு ஆதாம் ஏவாள் தவறு செய்யும்போது ஆண்டவர் ஆதாம் ஏவாளை மாத்திரம் தண்டிக்கலை, ஆதாம் ஏவாளின் வம்சத்தையே ஆண்டவர் தண்டிச்சாங்க. அதாவது மனித இனத்தை ஆண்டவர் தண்டிச்சாங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம எல்லாம் ஆதாமின் பிள்ளைகள். அப்போ ஆதாமுக்கு மாத்திரம் சேராது, ஆதாமுடைய வம்சத்துக்கும் அந்த சாபம் போய் சேர்ந்துச்சு. இன்றைக்கி எல்லாரும் ஒத்துப்போம், நம்மளுடைய இருதயம் கலங்கி போய் காணப்படுது, நம்மளுடைய சிந்தனை சுத்தமாக காணப்படலை, நம்மளுடைய திட்டங்கள், நம்ம செய்கிற எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா அருவருப்பான விஷயங்களாக இருக்கும், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் தான் செஞ்சுட்டு வரோம். மனுஷனுக்குள்ளே இப்பேற்பட்ட ஒரு தீமையும் ஒரு தீங்கு எப்படி காணப்படுது பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு பதில் பைபிள் சொல்லுது. ஆதாம் பாவம்